ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி பால் சாதம் பார்க்க போகிறோம். ரொம்ப சீக்கிரமாக இன்ஸ்டண்ட்டாக செய்கிற மாதிரி தேவையான பொருட்கள். ஒரு அரை முறி தேங்காய் திருவி வச்சுருக்கேன், 10 பச்சை மிளகா, 1 கேரட், கொஞ்சோண்டு பச்சை பட்டாணி, 1 தக்காளி, அரை வெங்காயம், இஞ்சி பூண்டு, மசாலா ஐட்டம் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது தயிர் பல்லாரிக்கு. இந்த வெங்காயம் வறுத்து போடுறதுக்கு. இது சோயா பீன்ஸை வேக வச்சுருக்கேன். அரை முறி தேங்காவை முதல்ல பால் எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி லீவு, காய்கறி ஒன்றும் பெருசாக இல்லை. சரி, இருக்கிறத வச்சு நம்ம பால் சாதம் ட்ரை பண்ணலான்னு பண்ணேன். நல்லா இருந்தது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் பால் எடுத்தாச்சு. தேங்காய் பால் எடுத்துகிட்டு நல்லா அந்த தேங்காவை புழிஞ்சிட்டிங்கன்னா அதுலேயும் நிறையா பால் வரும். நான் தண்ணிக்கு பதிலாக வெறும் தேங்காவே வச்சு சாதம் செய்வோன்னு தான் நல்லா எல்லா பாலையும் எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு பால் மட்டும்தான் கெட்டியாக இருக்கும், அதனால் 2வது பால் எடுக்கலை. அடுத்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகா எல்லாத்தையும் நல்லா திரித்து வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க, 1-2 மட்டும் திரித்து வைங்க போதும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். புதினா இருந்ததுன்னா புதினா சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் பிரியாணி மாதிரி இல்லாமல் நெய் சோறு மாதிரி இல்லாமல் இருந்தது. பட்டர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பட்டர் இல்லை அப்படின்னா நெய் சேர்த்துக்கோங்க. நான் பட்டரும் சேர்த்து 2 ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கிட்டேன். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் மசாலா ஐட்டம் ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், கருவேப்பிலை, அப்புறம் பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கிட்டு அந்த திரித்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் அரை வெங்காயம் தான் போட்டிருக்கேன். எல்லாமே கம்மியாக இருக்குதுன்னா 1 கிளாஸ் அரிசி தான் நான் பண்ணியிருக்கேன். 2 பேருக்கு தேவையானது தான். நீங்கள் உங்களோட காரத்துக்கு தக்கன அளவு கூட்டி குறைச்சிக்கோங்க. காய்கறி அளவையும் கூட்டிக்கோங்க. இதில் பீன்ஸும் சேர்க்கலாம். நான் வீட்டில் இருந்ததை வச்சு தான் ரெடி பண்ணியிருக்கேன். நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நான் 1 தான் சேர்த்துருக்கேன். சின்ன தக்காளியாக ஒரே ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கேன். இதில் காரத்துக்கு நான் பச்சை மிளகா போட்டிருக்கிறதுனால வேறு கரம் மசாலா பொடியோ இல்லை தனி மிளகாத்தூளோ எதுவுமே சேர்க்கலை. தக்காளி போட்ட உடனே கேரட்டு, சோயா பீன்ஸு, சும்மா 1 ஸ்பூன் பச்சை பட்டாணி மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு வேணும்னா நீங்கள் கரம் மசாலா பொடி, தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் இது ஒயிட் கலரில் இருக்கணுங்கிறதுக்காக நான் அதில் இதையும் சேர்க்கலை. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. காலையில் லஞ்ச் பாக்ஸ்க்கு ரெடி பண்ணிக்கலாம். இல்லை கெஸ்ட் யாராவது வராங்க வித்தியாசமாக பண்ணால் கூட இது நீங்கள் செஞ்சு கொடுத்துக்கலாம். நான் இந்த கிளாஸ்க்கு 1 கிளாஸ் அரிசி எடுத்ததுனால 1க்கு 3 பங்கு தண்ணி அப்படிங்கிற விதத்தில் 3 கிளாஸ் பால் இருக்கும்னு நினச்சேன். அது ஒரு 2.5 கிளாஸ் இருந்துச்சு. மிச்சத்துக்கு மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஒரு 2.25 கிளாஸ் இந்த மாதிரி இருந்ததா, சரி ஓகே. அது மிச்சத்துக்கு தண்ணி சேர்த்து கூட ஒரு 1/4 கிளாஸ் சேர்த்துருக்கேன். ஏன்னா சோயா பீன்ஸு, கேரட்டு, பச்சை பட்டாணிலாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்காக ஒரு 1/4 கிளாஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்தேன். கரெக்டாக தான் இருந்தது. நீங்கள் இன்னும் உதிரியாக வேணும்னா அந்த 1/4 கிளாஸ் தண்ணியை குறைச்சா இன்னும் நல்ல உதிரியாக இருக்கும். இதை நீங்கள் பாஸ்மதி ரைஸ்லேயோ இல்லை சீரக சம்பாலையோ கூட ட்ரை பண்ணலாம். நான் சாதாரண பொன்னி அரிசி வீட்டில் இருக்கிற அரிசியில் தான் ட்ரை பண்ணேன். அரிசியை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு விசில் போட்டு மூடிடலாம். ஒரு 3 விசில் வந்தால் போதும், சூப்பராக ரெடி ஆயிடும். ஒரே ஒரு குக்கர் மட்டும்தான், பாத்திரங்களவும் ஜாஸ்தி வேலை இருக்காது. தயிர் பல்லாரிக்கு ரெடி பண்ண போகிறேன். வெங்காயத்தை ஆல்ரெடி நறுக்கி வச்சுருந்ததில் கொஞ்சோண்டு உப்பு, 1 சிட்டிகை சாட் மசாலா, ஒரு ஸ்பூன் காரா பூந்தி, அப்புறம் தேவையான அளவு தயிர் போட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க. கெட்டியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் வெங்காயமும் தயிர்லேயும் உப்பு சேர்க்கும்போது கொஞ்சம் சாப்பிடும்போது தண்ணி விட்டுரும். அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். காராப்பூந்தி எதுக்குன்னா அந்த ஒயிட் ரைஸ் பால் சாதத்துக்கு இது நல்லா இருக்கும். விசில் வந்துருச்சு. அதுக்குள்ளே நம்ம தாளிக்க வேண்டியதை ரெடி பண்ணிடலாம். அரை வெங்காயம் போட்டு அரை வெங்காயத்தை நிலவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் முந்திரி பருப்பு போட்டு முருகை வறுத்து எடுத்துக்கலாம். என்னடா இவ்வளோ எண்ணெய்னு நினைக்காதீங்க. எண்ணெயை அப்படியே வடித்து எடுத்துடலாம். எண்ணெயை நல்லா காஞ்சி அந்த முந்திரி பருப்பெல்லாம் ப்ரௌனிஷ் ஆனோடனே வடித்து எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அடுத்து வெங்காயத்தை போட்டுருங்க. எதுவும் எல்லாமே சிம்மில் வச்சு பண்ணுங்கள். ஓவர் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிடும், அப்புறம் டேஸ்ட்டு மாறிடும். அடுத்து வெங்காயத்தையும் இதே மாதிரி ப்ரௌன் கலரில் எடுத்துக்கோங்க. பக்கோடாவுக்கு பொரிப்பாங்களா அந்த மாதிரி நல்லா
பொரித்து எடுத்துருங்க. எண்ணெயை வடிகட்டிடுங்க. எண்ணெயோட அளவு அப்படியே தான் இருக்குது பாருங்கள். நம்ம இதை மட்டும் நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இது ரெடி பண்ணுறதுக்குள்ளே குக்கர் விசில் ஆறிடுச்சு. இப்போ அதில் இதை சேர்த்து கிளறி விட்டால் சூப்பரான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடும். விசில் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா குழையாமல் நல்லாவே இருந்தது. நீங்கள் ரொம்ப கடகடன்னு கிண்டாமல் லைட்டாக மேலே அப்படி எடுத்து விடுற மாதிரி உதுத்து விடுங்க. இல்லைனா குழஞ்சிரும். ஏன்னா சாதா தண்ணியே குழையும். இப்போ தேங்காய் பால் ஊற ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால் டக்குன்னு குழஞ்சிரும். அதனால் உதுத்து விட்டு கிண்டி விடுங்க. இப்போ முந்திரியும் வெங்காயத்தையும் சேர்த்தாச்சு. இப்போவும் லைட்டாக கிளறி விட்டுட்டு ஹாட் பாக்ஸில் தூக்கி மாற்றிடலாம். நீங்கள் உடனே சாப்பிட்றதா இருந்தால் அப்படியே வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட போகிறோம் அப்படின்னா நீங்கள் வேறு பாத்திரத்தில் மாற்றுறது தான் நல்லது. ஏன்னா அது குக்கர் சூடாக இருக்கும், அதிலே இருந்தால் கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆயிரும். நான் கொஞ்சம் லேட்டாகும் சாப்பிட்றதுனால அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஹாட் பாக்ஸில் எடுத்து மாற்றிக்கிட்டேன். மாற்றிட்டு சாப்பிடும் போது சர்வ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சிம்பிளாக 10 நிமிஷத்தில் சூப்பரான தேங்காய் பால் சாதம் தயிர் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பாய்.